வெல்கம் டு ஓஎம்சி ஃபுட் கண்ட்ரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடக்கரத்தான் தோசை. இது எப்படி செய்யணும்னு நம்ம பார்ப்போம். முடக்கரத்தான் தோசை சாப்பிட்டா வாதம், முட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் போயிடும். அதனால நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முடக்கரத்தான் நீங்க மிளகாய், ஜீரகம், வெங்காயம், முடக்கரத்தான் ரெடி ஆயிட்டு. இதுல நீங்க அடை கூட செஞ்சு சாப்பிடலாம். இதோட நம்ம மாவு கலந்து முடக்கரத்தான் தோசையை ரெடி பண்ண வேண்டியதுதான். அவ்வளவுதான். வாங்க இப்ப நம்ம தோசை மாவுல கலந்து தோசை ஊற்றுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயத்தை தூரி விடணும். தக்காளி வைக்கணும். நீங்களும் இந்த முடக்கத்தான் தோசையை ட்ரை பண்ணுங்க. முடக்கத்தான் தோசைக்கு நீங்க ஆனியனும் டொமேட்டோவும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முடக்கத்தான் தோசைக்கு நம்ம தொட்டுக்கே சாப்பிடாம வெறுசாவே சாப்பிடலாம். அந்த மசால் தோசை, ரவா தோசை எல்லாம் கடையில வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு நீங்களாவே இந்த மாதிரி தோசையெல்லாம் ரெடி பண்ணி நீங்களாவே சாப்பிடலாம். இயற்கையோட வாழைப்பழங்க. அப்படி உங்களால முடியலைன்னா இயற்கையா அழிச்சிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓஎம்சி ஃபுட் கண்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் தாமு. இங்க விட்றா. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓஎம்சி ஃபுட் கண்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இனிமேல் அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுவது ஓஎம்சி.